என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை எவரும் என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதா எந்தன் புகழிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தி உன்னதா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் தேக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தேக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்தி. நீ அறியார், நீ அறியார் யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீர் அறியார் யாதும் நேரிடா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன், உன்னை தொடுவோன், என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே
ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக என்றதாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்தி. சொல்லுங்க, எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பாரந்திடுமே உம் நாமத்திலே, பாரனே எனக்காய் ஜெய கொடியே. பாரந்திடுமே உம் நாமத்திலே, ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். சொல்லுவோம், என்னை மறவா உந்தன் தயவால். மீண்டும் எனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். எனக்கெதிராய் எழும்பும் ஆயுரியாத்தமாசே என்றதாலே ஸ்தோத்திரம். பாரந்திடுமே உம் நாமத்திலே, பாரனே எனக்காய் ஜெய கொடியே. பாரந்திடுமே உம் நாமத்திலே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். நல்ல கைகளை தட்டி என்னை மறவா, எங்களை மறவாதவரே. என்னை மீண்டும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எங்களை மறவாதவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நினைவாயிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துவீராகப்பா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நடத்தும். அவர் நடத்தினால் நமக்கு விரோதமாய் 1000 சத்துருக்கள் வந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவைகளிலே நாம் மூழ்கி போவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நடத்தினால் அது இருளாய் பாதையாய் இருந்தாலும் அது வெளிச்சம் போல கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நடத்தும் அப்பா, நீர் நடத்தும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நீர் நடத்தும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற வேலையை நீர் நடத்துவீராக, எங்கள் வீட்டை நீர் நடத்துவீராக. சொல்லுங்க, உங்க தயவால் எங்களை நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் எங்களை நடத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் மனிதர்கள் மறந்து போகலாம்,
நம்பினவர்கள் மறந்து போகலாம். உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போக மாட்டார். இந்த மத்தியான வேளை எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஒருவேளை பலவிதமான போராட்டங்களோடு வந்திருக்கலாம். வார்த்தையினால் உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டவர்களா இந்த ஸ்தலத்தில் வந்திருக்கலாம். காயங்களை ஆற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களை மறப்பதில்லை, அவர் மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது என்று சொன்னவர். ஹல்லேலூயா. என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவார் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுங்க, நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் பாடி என் இயேசுவை மாத்திரம், என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுங்க, நான் பாடி எக்காலத்திலும் என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம், என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்திலே நமக்கு பதில் உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடல் தாளில் புக்ல உள்ள 261வது பாடல். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நல்ல கைகளை தட்டி கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளை பாடகாய் வந்திடுவார். ஆமென். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடகாய் வந்திடுவார். இருள்தானிலே பகலனவாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தானிலே பகலனவாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
ஜீவிய காலமெல்லாம் பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவாய் தந்திடுவார். மயங்கி விழும் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஒன்று கோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஒன்று கோலாய் காத்திட வந்திடுவார். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் பாடி கர்த்தருக்குள்ளே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு துணையார் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. சொல்லுவோம், நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடலவர் உயிரே. எந்தனுக்கே நான் உடலவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் இயேசுவையே. ஓ, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே ஊற்றுங்கப்பா. உங்க ஜீவநதி எங்களுக்குள்ளே பாயட்டும். எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ, ஆமென், பள்ளத்தாக்கிலோ மீண்டுமாய் சொல்லுவோம். பள்ளத்தாக்கிலோ
தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜீவநதி, ஜீவநதி, ஜீவனை கொடுக்கிற நதி, உயிர்ப்பிக்கிற நதி எங்களை நோக்கி பாய்வதாக. சொல்லுங்க ஆண்டவரே, எங்க ஜீவநதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து வருகிற ஜீவநதி எங்களை நோக்கி பாய்வதாக. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஜீவநதி, சிங்காசனத்திலிருந்து வருகிற ஜீவநதி. அந்த நதியின் பெயரே ஜீவநதி. ஒருவேளை வறண்டு போய் வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். சொல்லுங்க, ஜீவநதி, எனக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிற நதி, எனக்குள்ளே மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற ஜீவநதி. நல்ல ஆவில நிரம்பி சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவநதி பாய்வதாக, என் எலும்புகளுக்குள்ளே ஜீவநதி பாய்வதாக, என் நரம்புகளுக்குள்ளே ஜீவநதி பாய்வதாக, என் சதைகளுக்குள்ளே ஜீவநதி பாய்வதாக. ஜீவநதி ரிகாபா சத்தேரியாலா. நல்ல வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் இருந்து ஒரு ஜீவநதி எங்கள் மேல் பாய்வதாக, எங்கள் மேல் பாய்வதாக. சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராக. நாங்கள் வந்தபடி போக கூடாது. உம்முடைய நதியினால் எங்கள் தாகத்தை தீர்த்து எங்களை உயிர்ப்பித்து நடத்துவீராகப்பா. சொல்லுங்க, எங்களை தாகம் தீர்க்கும் ஜீவநதியே. எங்கள் பாவங்களை கழுவுகிற ஜீவநதி, நம் பாவங்களை கழுவுகிற ஜீவநதி, நம் சாபங்களை கழுவுகிற ஜீவநதி, நம் பலவீனங்களை மாற்றுகிற ஜீவநதி. ஓ ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிற ஜீவநதி, பரம்பரை பரம்பரையாய் பின்தொடர்ந்து வருகிற சாபங்களை முறிக்கிற ஜீவநதி, ஜீவநதி. நம்மை செழிக்க பண்ணுகிற ஜீவநதி, நம்மை பெருக பண்ணுகிற ஜீவநதி, நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிற ஜீவநதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஹமா செட்டரியா தனமா. நம்மை பரிசுத்தமாக்குகிற ஜீவநதியே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் என்னில் மறைந்து போகட்டுமே, மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே. சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே.
நதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. சொல்லுங்க, ஜீவநதி, ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. முடிந்தால் 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஜெப சிந்தையோடு 2 கரங்களை உயர்த்தி, ஒரு வாஞ்சையோடு, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, ஆண்டவரே எங்கள் ஆத்துமா உம்முடைய ஜீவ நதிக்காக, உங்க பிரசன்னத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தாகத்தை, என்னுடைய தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதி. ஓ ரஹபா சதரபா. அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷைகளை பேசுங்க. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். எப்பொழுது நிரப்பப்படும்? ஜீவ நதி உங்களுக்குள்ளே பாயும் போது, ஜீவ நதி உங்களுக்குள்ளே பாயும் போது பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் இந்த வாய்க்கால், சொல்லுங்க, இந்த வாய்க்கால் தண்ணீரால நிரப்பப்படும், தண்ணீரால நிரப்பப்படும். ஓ தாசை அனுப்புமே, உங்க நதி பாயட்டும் அப்பா, நதி பாயட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற விசுவாசம், உலர்ந்து போயிருக்கிற ஜெப வாழ்க்கை, உலர்ந்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களை பார்க்காதீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணுமா, சுகம் வேண்டுமா, ஒரு அற்புதம் வேணுமா, மாற்றம் வேண்டுமா, நீங்க வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. விடுதலையை, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ரஹாபா சேட்டரே. நல்ல விடுதலையோடு இயேசுவேன் சொல்லுங்க. அபிஷேகம் பெறாதவங்க இயேசுவேன் சொல்லுங்க. அந்த நாமத்தை கூப்பிடுங்க. அவர் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஓ, சரீர வியாதிகளை குணமாக்குகிற நாமம், கட்டுகளை நீக்குகிற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஓரபலதரமா செட்டே. உங்க நதி பாயட்டுமே. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை ஆளுகை செய்யும். ஜெபத்தோடு சொல்லும், வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். மீண்டுமாய் ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே,
தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்று. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீ, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என் ஆவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா நீராளுகை செய்யும். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீராளுகை செய்யுங்கப்பா. மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல இந்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருக செய்யுமா. இன்னைக்கு ஒருவேளை பர்வதம் போல பிரச்சனைகள் இருக்கலாம். எப்பேற்பட்ட பர்வதமாய் இருந்தாலும் தேவ பிரசன்னம் வரும்போது அது மெழுகு போல உருகி போயிடும், மெழுகு போல உருகி போயிடும். விசுவாசத்தோடு நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, Lord, we need your presence. உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க. அன்றைக்கு மோசே சொன்னார், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக போகவில்லை, ஆனால் எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? உங்க சமூகம் எங்களோடு இருக்கிறதுனால தான் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. உங்க சமூகம் மாத்திரம் இல்லைன்னா நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்க என்னோடு கூட இருப்பதுதான் பலன். அவர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு பலன். பிரியமான ஒரு நல்ல கைகளை உயர்த்தி, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் வீடு உங்க பிரசன்னத்தால நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் வீடு, எங்கள் வீட்டு அறைகள், ஒவ்வொரு அறைகளும் உங்க பிரசன்னத்தால நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் உள்ளமாகிய ஆலயம், இந்த சரீரம் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தால நிரம்பி இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களா? சொல்லுங்க ஆண்டவரே, உம் ஆவியினால் நடத்தப்படணும். பிரசன்னத்தால நிரம்பி இருக்கிறவர்கள் ஆவியினால் நடத்தப்படுவார்கள். பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுவார்கள். தன் சுய சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய விருப்பங்களின்படி அல்ல, ஆவியானவர் நடத்துவார். அவர் நடத்தினால் வழிகள் ஆச்சரியமாய் இருக்கும். எதிர்பாராத கதவுகளை கர்த்தர் திறப்பார். எதிர்பாராத நன்மைகளால நிரப்புவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், நல்ல 2 கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க பிரசன்னம் வேண்டாப்பா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. தாவீது சொல்லுற 1000 நாட்களை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பிரசன்னம் ஏதோ சபைக்கு போகும்போது மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற நேரத்தில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. ஒரு புதிய அனுபவங்களை தாரும் ஆண்டவரே. நாங்கள் நடந்தாலும், பஸ்ல போனாலும், நடந்து போனாலும், சமைத்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்க பிரசன்னத்தை நாங்க சுமக்கணும்ப்பா.
உங்க பிரசன்னத்தை நாங்க சுமக்கணும் ஆண்டவரே. ஒரு புதிய அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. ஓ, வருகிற மாதம், 2வது மாதம், இந்த வருஷத்தின் 2வது மாதத்தை ஆண்டவரே நீ நடத்துவீராக. ஆவியானவர் நடத்துவீராக. மான் கால்களை போல் எங்கள் கால்களை பலப்படுத்தி நீர் நடத்துவீராகப்பா. சொல்லுங்க, நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் நடத்தும் ஆண்டவரே. நீங்கள் ஒரு திட்டங்களை வைத்திருக்கலாம், அடுத்த மாதத்தை குறித்ததான பல திட்டங்களை வைத்திருக்கலாம். இது இப்படி நடக்கணும், இதை நான் இப்படி செய்யணும், இதை வாங்கணும், அதை கொடுக்கணும், இப்படியான பல திட்டங்களை, நினைவுகளை வைத்திருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், நம் திட்டங்களுக்கு மேலாக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ நினைப்பதற்கும் மேலாக செய்கிறவர், நாம் நினைப்பதற்கும் மேலாக செய்கிறவர், வேண்டிக் கொள்வதற்கு மேலாக செய்கிறவர். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்து செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லுங்க, உங்க பாதத்தில், உம் பாதத்தில் எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிறோம். இறக்கி வைத்தே. ஏசையா, ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நாடத்தோ. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நாடத்தோ. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே.
திருமார்பில் நான் சாய்ந்திடுவே. மறுபிரயாண காலம் வரை திருமார்பில் நான் சாய்ந்திடுவே. மறுபிரயாண காலம் வரை பாரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பாரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பாரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே. சொல்லுங்க, வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே. வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்தி. வழி இதுவே, வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் கேட்டிடட்டும். மீண்டுமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க காதுகளிலே உங்க பிரத்யட்சமாய் உங்க சத்தம் கேட்கணும்ப்பா. வழிதுவே வழிதுவே என்ற சத்தங்கள் காதுகளிலே கேட்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்ட போது அவன் முதலாவது அறியாது இருந்தான். அந்த சத்தத்துக்கு அவன் பழகவில்லை. கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே உங்க சத்தம் எங்க காதுகளிலே கேட்க. அநேக நேரம் ஆவியானுடைய சத்தம் நம்ம காதுல கேட்குது. ஆனா நம்முடைய சுய சித்தத்தின்படி நடக்கிறோம், நம்முடைய விருப்பத்தை செய்ய பார்க்கிறோம். அதனாலதான் நிறைய காரியங்களிலே நம்ம போராட்டத்துக்குள்ள சிக்கி கொள்ளுகிறோம். இந்த மாலை வேளையில சொல்லுங்க ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவரே வழி இதுவே வழி இதுவே என்ற சத்தம் என் காதுகளை கேட்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, செவிகளை திறந்தருளுவீராகப்பா, என் செவிகளை திறந்தருளுவீராக. சின்ன காரியமா இருக்கட்டும், ஆவியானுடைய சத்தம் கேட்கணும், அதுக்கு நான் கீழ்ப்படியணும். சத்தம் கேட்கிறது பெரிதல்ல, அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும். சொல்லுங்க, ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கணும் அப்பா. வழி இது என்ற சத்தம் என் காதுகளில் கேட்கணும். எத்தனையோ நேரங்களில் அந்த சத்தத்தை உதாசீனப்படுத்திட்டோம். இந்த மாலை வேளை மீண்டுமாய் ஒரு அர்ப்பணித்த உள்ளத்தோடு இந்த பாடலை ஏதோ கடமைக்காக அல்ல, இந்த வரிகளை உணர்ந்து, ஆண்டவரே நீர் நடத்தும் ஆண்டவரே வழி இதுவே என்ற சத்தம் ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் போல நம்ம கார்ல எங்கேயாவது ஒரு லொகேஷனுக்கு போகும்போது மேப்ல போடுறோம், அந்த மேப் கரெக்டா கைட் பண்ணுது. திடீர்னு ஒரு ரோட மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் சொல்லும், திரும்ப போ, திரும்ப யூட்டன் எடு, திரும்ப இந்த வழியா போ. அது எது வரைக்கும் சொல்லனா, நம்ம போக வேண்டிய இடத்தை அடையும் வரைக்கும், அந்த இடம் சேருகிற வரைக்கும் அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் நடத்திக்கிட்டே இருக்கும். அத போலவே ஆவியானவரும் மறுகரையில் நாம் சேரும் வரை, நித்தியத்தை சேரும் வரை ஆவியானவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். மனிதன் கண்டுபிடித்த ஒரு மேப்பை இப்படி நடத்தோம்னா, பரம தகப்பன் பெரியவர், ஆவியானவர் நம் நினைப்பதற்கு மேலானவர். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வழி இதுவே என்று சொல்லும்
இனிய சத்தம் தொனித்திடட்டும். வழிதுவே என்று சொல்லோ இனிய சத்தம் தொனித்திட. அக்னி ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். சொல்லுங்க, அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. திம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நாடு. என் சித்தமோ, என் சித்தமோ, சொல்லுங்க, என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே என் இயேசு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நீர் என்னை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. சொல்லுங்க, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம். நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. ஒன்றுமில்லாமையில், ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில், ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே நன்றியால் நிறைந்திடுதே. நீர் எங்களை நேசிக்க, நீர் எங்களை நேசிக்க
நாங்கள் எம்மாத்திரம் நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. இஸ்ரவேலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு அவர் உன்னை என்றும் தன்விடுவதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதும். இஸ்ரவேலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர். சொல்லுங்க, பிரபுக்களோடும் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர். பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நாடன். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே,
இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நல்ல 2 கைகளை கடைசியா ஒரு 5 நிமிடம் கைகளை உயர்த்தி, ஏதாகிலும் சில காரியங்களை குறித்து கலக்கத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்க்கும்போது அசைக்கப்படுகிறதை போல இருக்கலாம். கலக்கத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். அவர் மரண பரியந்தம் அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புற ஆண்டவரே, உம்மையே நான் நம்புற ஆண்டவரே, உம்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்பாகவும் பின்பாகவும் எந்த ராஜாவும் இருந்ததில்லையா. கர்த்தர் மேல உறுதியான ஒரு நம்பிக்கை. வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் சென்ற இடமெல்லாம் அனுகூலமாயிற்றான். அவன் சென்ற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று. அனுகூலமாய் இருந்ததுக்கு காரணம் எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. இன்னைக்கு இந்த மாலை வேளையில் ஆண்டவரை உம்மை நம்புகிறோம். நல்ல கைகளை உயர்த்தி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் நம்புவேன் நம்புவேன் உம்மை மாத்திரமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உங்கள் கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவீராகப்பா. பிரசன்னத்தால் எங்கள் உள்ளங்களை இன்னுமாய் நிரப்புங்க. உடைய வார்த்தைகளுக்கு நேராய் வரட்டும். உடைய கிருபையினால் எங்களை மூடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.